குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த மாத பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதி சனி பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இணைவு, செவ்வாய் அங்க திக்பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், ராசிக்கு 11ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு. ஆமாங்க, மே 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலதான் இருக்க போறார். அதை தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கிடலாம். சோ இந்த கிரக நிலைகள்ல தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்துல என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் அதிபதி, இது வரைக்கும் 11ஆம் பாவத்தில் இருந்தவர் இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதே போல இந்த மாதத்துல வைகாசி 6ஆம் தேதி சுக்கிர பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 19/5/2024 அன்னைக்கு. இரண்டாவதா வைகாசி மாசம் 18ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான். இது வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் 31/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியிலிருந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். அப்ப 4ஆம் அதிபதி ராசியாதிபதி ரிஷபத்துக்குள்ள, அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, வைகாசி மாசம் 19ஆம் தேதி 1/6/2024 அன்னைக்கு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அப்போ வெற்றி, ஜெயம், லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கே வராரு. இது வரைக்கும் சனியை கடந்து வந்தாச்சு, ராகுவை கடந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய சிரமங்கள், ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு மிதுன படாத பாடுபட்டிருக்கும். இப்போ அந்த செவ்வாய் லாபத்தை தரக்கூடிய செவ்வாய், வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். இதனால என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததான் இந்த மாத இறுதியில சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்க ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்குள்ளேயே வரப்போறார். மாச இறுதியில தான் நடக்குது. அதாவது வைகாசி 30/12/2024 அன்னைக்கு. வைகாசி 32ல புதன் பகவானும் உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு. புதன் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலம் அடையக்கூடிய கிரகம், ராசி அதிபதி அவர் தான். இது ரெண்டுமே மாத இறுதியில நடக்குது. அப்போ இந்த மாத இறுதியில தான் உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுலயே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு. அது என்னங்கிறத ஒவ்வொன்றா லைன் பை பார்த்துருவோம். இப்போ கோச்சார பயிற்சிகளை மட்டும்தான் சொல்றீங்களே, இது எங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வருமானு கேட்டா, ஒவ்வொரு கிரகமா நான் சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த சொல்லக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்தே தீரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் பொறுத்து முன்பின் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பலன் அப்படிங்கிறது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வருவோம். முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரியஸ்தானாதிபதி, வீரியஸ்தானாதிபதி, இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியவர், மாமனாரை சொல்லக்கூடியவர், உங்களுடைய முயற்சிகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஆனா குருவோட இணைவு, குருவோட சூரியன் இணைவு, 10 குடையவரோட 3 குடையவர் 12ஆம் பாவத்துல, ஒரு உபஜெய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜெய ஸ்தானத்துக்கு கூட இணைவு. அப்போ நல்லா பாருங்க, இந்த மாதத்துல புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கிற மாதிரி, ஏதாவது முடிவுகள் எடுக்கிற மாதிரி, ஏதாவது புது மாற்றங்களை செய்யற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செய்து இந்த மாதம் அதை தள்ளி வைக்க வேண்டும். ஏன் இந்த மாதம் எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாற்றங்களை சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல போய் மறையுது. அங்க குருவோட இணைவு வேற. அங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு 12ல போய் உட்கார்றதுனால
தேவையில்லாத மாற்றங்களை செய்யும் போது, தேவையில்லாத புது முயற்சிகள் எடுக்கும்போது அதன் மூலமாக விரயமும் அலைச்சலும் மன உளைச்சலுமே மிச்சமாகும். ஓய்வு இல்லாம வேலை செய்ய வேண்டியது இருக்கும், ஓய்வு கிடைக்காது. உடலுக்கும் மனதிற்கும் அவ்வளவு மன அழுத்தத்தை, உடல் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ புதுசா எந்த மாற்றங்களும் செய்யக்கூடாது, புதுவித விஷயங்கள்ல எந்த ஈடுபாடும் பண்ணக்கூடாது. இருக்கிற மாதிரி அப்படியே மூவ் ஆன் பண்ணி போறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்த்தா போதுமானது அப்படிங்கிறத மைண்ட்ல தெளிவா உள்வாங்கிக்கிங்க. இரண்டாம் பட்சமா இளைய சகோதரத்தின் மூலமாகவும் மாமனார் வழியிலும் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும். மாமனாருக்கோ இளைய சகோதரத்துக்கோ எதிர்பாராத நேரத்தை மருத்துவ செலவுகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல நீங்க பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள், பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், பத்திரப்பதிவு, நில பங்கீடு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அதை செய்ய வேண்டாம். அப்படி செய்யற மாதிரி இருந்ததுன்னா அதிகமா செலவு பண்ணி செய்யணும், அவ்வளவுதான். அடுத்த மாசம் ரொம்ப சாதகமா இருக்குது அது, சரிங்களா? நம்மளுக்கு எப்போ டைம் நல்லபடியா இருக்கோ அப்போ அந்த காரியங்களை செய்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டு போட்டு இன்னைக்கு ரொம்ப அலைச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு அமைப்புல போய் நான் அப்படிதான் செய்வேன்னா நிறைய அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத அலைச்சல் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. சார் அப்ப சூரியன் 12 இருக்கிறதா நன்மையே இல்லையா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. பகல்ல கூட தூக்கம் வரும், தூக்கம் நல்லா வரும் அப்படிங்கறத சொல்லுது. பகல்ல நல்லா தூக்கம் வரும், இரவுல கொஞ்சம் குறைவு. அப்ப லைட்டை போட்டே தூங்குவாங்க இப்பெல்லாம். சோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது. பாருங்க, சுய முயற்சியால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்குண்டான முடிவுகள் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நல்ல சாதகமான பலன்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்குண்டான முயற்சிகளை தாராளமா செய்யலாம். நீங்க வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போறதுனால அதுக்கு ஒத்துழைக்கும். உங்க இளைய சகோதரன் வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒத்துழைக்கும். அது உங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால அது நடந்தேரும் அப்படிங்கறத சொல்லுது. மற்றபடி வண்டி வாகனத்தை இயக்கும் போது, கவர்மெண்ட் வேலையா மற்ற விஷயங்களா போகும்போது ரொம்ப ரொம்ப நிதானமும் கவனமும் வேணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வண்டி வாகனத்துல லைசன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா, ஆர்சி புக் சரியா இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு தண்டை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிரி ஆயிருக்கும், அடுத்த நாள் பிடிச்சிருவாங்க. ஸோ அங்க தேவையில்லாம தண்டை செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் சொந்தமான டாக்குமெண்ட் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல பெண்களுக்கு கழுத்திலும் கைகளிலும் அணியக்கூடிய ஆபரணங்களை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கிரக அமைப்புகள் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டுதுன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மோதிரமோ காப்போ இதெல்லாம் தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல யாருக்காவது கேரண்டி போடுறீங்க, இந்த தடவை கேரண்டி கேட்கறாங்க, நீங்க வந்து சொன்னீங்கன்னா எனக்கு அந்த காரியம் நடந்துடும், தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கன்னு ஒரு ரெக்வஸ்டா கேட்பாங்க. உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட், அந்த பணிவு எல்லாம் இருக்கும். கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவன் வேலையை காட்டிடுவான். இப்ப போட்ட கையெழுத்துக்காக பின்னாட்கள்ல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த கையெழுத்து விவகாரங்கள்லயும் கவனம். என்ன சார் எடுத்தது மிதனத்துக்கு இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற விஷயங்களை, எச்சரிக்கையான விஷயங்களை முன்னாடி நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஏன்னா நிறைய பார்த்துட்டோம், நிறைய வீடியோக்கள் வந்து பகுதி தான் கேட்குறீங்க, அதுக்கு மேல கேட்கறது கிடையாது. நம்மளும் நல்ல நல்ல கருத்துக்களா தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எது எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போ கொஞ்சம் கேட்டாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எச்சரிக்கை பதிவா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ சூரியன் 12ஆம் பாவத்துல இருக்கிறது இவ்வளவு விஷயங்களை சொல்லுது. பாருங்க, 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5-12க்கு அதிபதி வரக்கூடிய வைகாசி மாசம் 6ஆம் தேதி 19/5/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு. ரிஷபம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகும்போது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு எடுக்கணும்னு இருக்குது. சரி, எனக்கு குழந்தை பேரு லேட் ஆயிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, இப்ப மருத்துவம் எடுக்கலாமா, அதுக்காக செலவு செய்யலாமா அப்படின்னு வந்து மிதுன ராசி மிதுன லக்னம் கேட்டது அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டம் செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப செய்யக்கூடிய மருத்துவ செலவு குழந்தை பாக்கியத்துக்காக 100% பலன் கொடுக்கும், மாற்றம் இல்லை. குழந்தைக்காக சில விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பா அது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சாதகமா அமையுது, நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ரெண்டாவது, குழந்தைகள் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் உருவாக்க வேண்டிய ஒரு சூழல். விளையாடுவாங்க,
விளையாண்டு தண்ணியில போய் விழுந்துறதோ, இல்லை கைகால் கீழே விழுந்து கைகாலில் காயங்கள் ஏற்படுறதோ, இல்லை நல்லா வெயில்ல விளையாடி காய்ச்சல் வந்துடுறதோ, சளி பிடிச்சிருதோ, இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சமாவது மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது சின்னதான விஷயம் தான், பெருசா பயப்பட வேண்டியதில்லை, பாதிக்கப்பட வேண்டியதில்லை. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க குழந்தையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல முன்பின் பலன்கள் நடைபெறும். ரொம்ப சிவியரா போறதும் ஒண்ணுமே இல்லாம ஆகுறதும் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனா ஏதோ ஒரு வகையில குழந்தைக்கு மருத்துவ செலவுகளை தர வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சுக்கிர பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது சுக்கிர பகவானால். மேலும் இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னா, மேல் படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, டிகிரி முடிச்சுட்டு, இப்போ எந்த கோர்ஸை சூஸ் பண்றது, எந்த இதுல நம்மளுடைய பார்த்து அமைச்சுக்கிறது, நம்ம கரியர் எதுல நல்லா இருக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்கு ரொம்ப குழப்பம் அடைவாங்க மக்கள். அப்போ அந்த மாணவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா கைட் பண்ணக்கூடிய நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க குடும்பத்திலேயோ உங்க நட்பு வட்டாரத்திலயோ யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பக்காவான சஜஷன் கேட்டுக்கணும். சஜஷன் கேட்டு இது சரி இது தப்பு, எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது, இதோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றது நல்லது. சுய முடிவுகளால் அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதா, காதல் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள தேவையில்லாத விவகாரங்களும் அலைச்சலும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. புதுசா எந்த விதமான திட்டங்கள் போட வேண்டாம். அந்த திட்டம் எப்படியோ வெளியில கசிஞ்சிடும். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட செஞ்சு கொண்டு போய் காட்டிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசா கதை எழுதுற ஒரு ஆளு, படம் எடுக்கிறது ஒரு ஆளா இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி இது என்னோட கதைன்னு சொல்லி போட்டு அவங்க படமா எடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி புதுசா கதை எழுதினவன் அவனோட மூளை செலவு பண்ணி எழுதினவனுக்கு ஒரு பைசா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த அமைப்புகள் இருக்கும்போது இந்த விஷயங்களை செய்யுது. ஸோ கவனமா இருங்க. குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுக்கிறதுக்கு சூப்பரான காலகட்டம், பயன்படுத்திக்கலாம். அடுத்த பார்த்துட்டீங்கன்னா, புதன் பகவான் வரக்கூடிய வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 முதல் 18 நாட்களுக்கு புதன் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல எந்த ஒரு காரியம் தொட்டாலும், எந்த ஒரு விஷயங்கள்ல முயற்சி செய்தாலும், எந்த ஒரு காரியங்கள்ல தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல முதல் 18 நாட்கள் புதன் பகவான் இருக்கார். இந்த மாதம் முதல் 18 நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா ஜாதகத்துல சில கிரகங்கள் சில பாவங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. இப்ப 4ஆம் அதிபதி 11ல இருக்கிறதும், ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ல இருக்கிறதும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அதனால கவலை இல்லாம முதல் 18 நாட்கள் ஹாயா இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் இறுதியில கொஞ்சமாவது லாபத்தை பார்த்துருவீங்க. அதுக்குண்டான வேலையை அந்த புதன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சில விஷயங்களை செய்யுங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட், அந்த அளவுக்கு லாபம், அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்புகளை ஈஸியா ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க முதல் 18 நாட்களுக்கு. ஆனா கடைசி இருக்கக்கூடிய அந்த 14 நாட்கள், ஏன்னா அந்த வைகாசியில 32 நாளுங்க, அதாவது 31/5/2024 இருந்து 14/6/2024 வரைக்கும் அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். அந்த 12ஆம் இடத்துல புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களை தேவையில்லாத அலைச்சலை, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்களை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. ஆனா இந்த 18ஆம் தேதியிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா, என்னவோ நடந்துட்டு போகுது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாணியில கடைசி 16 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா காட்டப்படுது அப்படிங்கிறது சொல்லுது. தாயாருக்கு தான் சற்று உடல்நல தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. புதுசா வண்டி வாகனத்துல ஏதாவது பொருள் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. சும்மா இருக்கிற வண்டியை மறுபடியும் அலங்காரப்படுத்துறேன், ஆடம்பரம் பண்றேன், இந்த மாதிரி எல்இடி லைட் போடுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி போட்டு காரா இருந்தாலும் பைக்கா இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா ஃபிட்டிங் போடக்கூடிய ஒரு மனநிலைமை வரும். காரை எப்படி வச்சுக்கணும், பைக் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகளை மனமாற ஏற்று கையில் இருக்கக்கூடிய காசை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் செலவு பண்ணுவீங்க. அது உங்களுடைய தேவைகளுக்காக செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு லாங் டைம் தேவைப்படுதா இல்ல ஷார்ட் டைம்ல தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும். ஆனா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய விஷயம். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு, குரு இருப்பாரு, சுக்கிரன் வந்துருவாங்க, புதனும் வந்துருவாங்க 18ஆம் தேதி. 4 கிரகம் ஒரே ஸ்தானத்துல இருக்கு.
எப்படியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இருப்பீங்க. ஸோ அந்த செலவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத சொல்லுது. படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு செய்யலாம், கண்டிப்பா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. படிப்புல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம், எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவு வருது இப்படித்தானே அப்படின்னு சொல்லி போட்டு வீடோ நிலமா வாங்கி போட்டுருவாங்க, காரோ டூ வீலர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அசட்டா வர்றதுனால அதுவும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மற்றபடி தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர் வழியில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை சொல்லுது. இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகாது. அதை புது மாற்றம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எப்படி, அதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6-11 அதிபதி, லாபாதிபதி 10ல போய் உச்சமாயி திக்பலம் பெற்று உட்காரக்கூடிய ஒரு சூழல் முதல் 19 நாட்களுக்கு. அப்ப செவ்வாய் 19ஆம் நாள் வரைக்கும், வைகாசி 19/1/6/2024 வரைக்கும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. எதிர்ப்புகளை கண்ணை மூடிட்டு ஜெயிக்க முடியும். தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களை போல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. முன்னாட்கள்ல அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனியை கடந்து இப்ப ராகுவை கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்ப சனியை கடந்து ராகுவை கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து பலவிதமான போராட்டங்களை, வேலை சம்பந்தமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் அத்தனையும் மாறும் எப்போ அப்படின்னா, வரக்கூடிய வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு மேல 1/6/2024 இருந்து உங்களுடைய செயல்திறனுக்கு உண்டான, உங்களுடைய வேலை சாமர்த்தியத்துக்கு உண்டான நன்மதிப்பு, அங்கீகாரம் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். தொட்ட காரியங்களில் லாபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது லாபாதிபதினாலதான் முடியும். நிலத்தின் மூலமாக, கெமிக்கல், மெடிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாக, சிவில் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு, தொழில் சார்ந்த விஷயங்களான இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் இருக்கிறவங்க, ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு, இயந்திர தொழில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல வந்து கல்குவாரி, பாறை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, கெமிக்கல், மெடிக்கல் இதெல்லாமே நல்லா இருக்கும். காவல்துறையில யூனிஃபார்ம் போட்டு ஜாப் பண்றவங்களுக்கு இது எல்லாமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு, இந்த தொழில இருந்து நீங்க மிதுன ராசி, மிதுன லக்னமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி 2 வாரங்கள் வந்து உங்களுக்கான வாரங்களாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. எந்த காரியம் தொட்டாலும், எதை செய்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், அதுல ஒரு வெற்றி, அதுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். அதற்கு செவ்வாய் முழு காரணகர்த்தாவாக இருப்பார் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ சனி ராகுவை கடந்து செவ்வாய் 11ஆம் இடத்துல போய் செட்டில் ஆகி உட்கார போறார். 19 வைகாசியில பயிற்சியானார்னா உங்க அடுத்து அவர் பயிற்சியாருக்கு மறுபடியும் ஒரு 45 நாள் இருக்கும். தைரியமா இருக்கலாம். லாபாதிபதி லாபத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது பாருங்க, கடைசியா 30ஆம் தேதி வைகாசி 30/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5-12 அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசிக்குள்ள வர்றார். அது ஒரு நல்ல விஷயம். அதே போல 32ஆம் தேதி மாத இறுதியில புதன் என்ன பண்றார், உங்க ராசிக்குள்ள வர்றாரு. அப்போ இந்த மாச கடைசியில தான் புதனும் சுக்கிரனும் உங்க ராசிக்குள்ள இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது அடுத்த மாசத்துக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சூழலா வந்து நிக்குது அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இந்த குரு, சனி, ராகு, கேது என்ன பண்றாங்க அப்படின்னா, கேதுவனுடைய பாதிப்பு, அந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருந்தது இல்லையா, அது கேதுவாலதான் நடந்துட்டு இருந்தது. அந்த சுக குறைபாடு அப்படிங்கிறது, அது அந்த சுக குறைபாடு அப்படிங்கிறது மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. ஏன்னா கேதுவுக்கு குருவினுடைய பார்வை வந்துருச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். அதுல கொஞ்சம் பாசிட்டிவான மாற்றங்களா இருக்கும். உடல் மெல்ல மெல்ல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல ஸ்தானம் தான். பாவகனுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை. ஸோ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான வேலையை செய்வார். இறை அனுகிரகத்தை முழுமையா பெற்று தருவார். 10ஆம் இடத்துல ராகு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான அலைச்சலை சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். அலைச்சலை சந்திச்சே ஆகணும் தொழில, ஆனா தொழிலை விரிவுபடுத்திடுவீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய பாசிட்டிவ், சின்ன சின்ன நெகட்டிவா பார்த்துட்டோம். இப்போ பாசிட்டிவா இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவா குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காவல் தெய்வம் அப்படின்னா கருப்பராயன், சுடலமான, முனியவச்சி, முனீஸ்வரன், 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு நிறைய இருக்கு காவலுக்கு. இல்லைன்னா ஊர் எல்லை தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு அவங்களுக்கு தேவையான வஸ்திரம், திருநீர் வாங்கி கொடுங்க. திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. எப்போ பண்ணணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வரணும். பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்துல மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. மேலும் மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.